ஹாய் ஹலோ நான் உங்கள் பிரியன். வெல்கம் டு நீட் பயாலஜி பிரைட் கோச்சிங். இதுக்கு முன்னாடி 25 பார்ட் போட்டிருக்குங்க. இது 26 பார்ட்டு. இங்கிலீஷ் மீடியத்துலையும் போட்டிருக்குது, தமிழ் மீடியத்துலையும் போட்டிருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்து அதை எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சிகப்பு அலைக்கு காரணமானவை இவைன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாருங்கள். ஏ டெஸ்மைடுகளா, பி கோனியோலக்ஸா, யூக்ளினாவா, சிவப்பால்களா. இந்த கடலில் சிவப்பு அலைக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது கோனியோலாக்ஸ். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. செகண்ட் கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட எது கோனியோலாக்ஸுக்கு சரியானவைன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு செகண்ட் கொஷினுக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். நச்சை வெளியிடுகிறது ஏ. மெதுவாக பெருக்கும் அடைவு இருப்பதால் சிகப்பு அலை உருவாகின்றது. சி பிரபட்ட உயிரி. மேற்கூறிய அனைத்தும். இந்த கோனியோலாக்ஸு நச்சை வெளியிடுறதுனால தான் அது சிவப்பு அலைக்கு காரணமாகுது. ஓகே, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் பாருங்கள். யூக்ளினாய்டின் வாழிடம் அது எங்கே வாழுதுன்னு கேட்குறாங்க. தூய நதி நீரா, தூய தேங்கிய நீரா, கடல் நீரா, மேற்கூறிய அனைத்துமா. இதுக்கு தூய தேங்கிய நீர். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். தூக்க வியாதியை தோற்றுவிப்பவை. ஏ பிளாஸ்மோடியம், பி பாரமேசியம், சி ட்ரிப்னோசோமா, டி என்டமிபா. நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், தூக்க வியாதியை வர வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பவை சி ட்ரிப்னோசோமா கேம்பியசின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சொல்லுவாங்க. ஓகே, சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். கசை இலையை பெற்றுள்ள ப்ரொட்டிஸ்டா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ பாரமெசியமா, பி பிளாஸ்மோடியமா, சி ட்ரிப்னோசோமாவா, டி என்டமிபாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கசை இலையை பெற்றிருக்கிறது சி ட்ரிப்னோசோமா. சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே மை டியர்ஸ், நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.